சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவா மீடியாவை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்குமே காடுகளை பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மிகுதியாக இருக்குது. காடுகளில் வாழக்கூடிய மக்கள், காடுகளில் வாழக்கூடிய காட்டுயிர்கள், இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக உள்ளவங்க தான் நம்ம சிவா மீடியாவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் காடுகளை பற்றி எவ்வளோ செய்திகள் இருந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான். அந்த வகையில் நான் தொடர்ந்து காடுகளோடு பயணிக்கின்ற பலரை சந்தித்து நேர்காணல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வாரம் வேலூரை சேர்ந்த முகிலன் அப்படிங்கிற ஒருத்தரை நான் சந்தித்தேன். இவரும் தொடர்ந்து வாரம் சனி ஞாயிறு, அதாவது இவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் மேனேஜராக இருந்துகிட்ருக்காரு. ஓய்வு கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதி காடுகளுக்கும் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கக்கூடியவரை இவரை சந்தித்து பேசும்போது காடுகளை பற்றியும், காடுகளில் வாழக்கூடிய குறிப்பாக இந்த பாருக்கழுகுகள், யானைகள், மற்ற காட்டுயிர்கள் பற்றி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதை எல்லாமே நம்ம உடனடியாக பதிவு பண்ணி அதை சிவா மீடியா நண்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக கடந்த 10ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சந்தித்து பேசுகிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நான் வேலூர் வரதா சொல்லியிருந்தேன், எனக்காக அவர் காத்திருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். இந்த சூழலிலேயே ஏற்கனவே காடுகளை பற்றி அதிகமான தரவுகளை தன் கையில் வச்சுருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்ற உசைன் சார் அவர்களும், நான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆம்பூர் வரேன், ஓய்வாக இருந்தால் தோட்டத்துக்கு வாங்க சிவா, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னார். செய்திகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் பொதுவாகவே காடுகளை பற்றியும் காட்டு விலங்குகளை பற்றியும் அங்கே உட்காந்து பேசுகிறது வழக்கம். அந்த வகையில் நான் ஆம்பூர் தோட்டத்துக்கு வரேன், நீங்கள் வர்றீங்களா அப்படின்னாரு. சார், இந்த வாரம் வர முடியாது, இந்த வாரம் நான் காட்பாடி போயிட்டு அங்கேருந்து வேலூர் போகிறேன். வேலூரில் இந்த மாதிரி முகிலன் அப்படிங்கிற ஒரு நண்பரை பார்த்துருக்கேன். காடுகளை பற்றிய நிறைய தரவுகள் அவர் கையில் வச்சுருக்காரு, அவரை பார்த்து பேசலான் இருக்கேன் சார் அப்படின்னு தகவலை சொன்னேன். வேலூர் பக்கம் தானே, தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் இங்கே வர சொல்லிடுங்க, நீங்கள் இங்கே வந்துடுங்க, நம்ம தோட்டத்துலேயே உட்காந்து பேசுவோம், இங்கே இருக்கிற இந்த இயற்கை சூழலில் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கு, அவரும் இந்த ஏரியா வந்து பார்க்கட்டும் அப்படின்னாரு. உடனடியாக நான் முகிலனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செய்தி சொன்னேன். அவரும் அந்த பகுதி காடுகளுக்கு நான் பல முறை போயிருக்கேன், அந்த குறிப்பிட்ட இடம் எனக்கு தெரியும், நான் வந்துடுறேன் சார், அங்கேயே உட்காந்து பேச. உசைன் சார் அவர்களுடைய தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாமே சூழ்ந்திருக்கின்ற ஒரு இயற்கையான சூழல் இருக்கிற அவருடைய ஓய்வு இல்லத்தில் உட்காந்து பேசலான்னு முடிவானோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் காடுகளை பற்றியும், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றியும் முகிலன் சொல்லக்கூடிய தகவல்களும் அதை ஒப்பீடு செய்து உசைன் சார் தன்னுடைய அனுபவத்தில் பார்த்து சொல்லக்கூடிய தகவல்களுமே சேர்ந்து ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். இது தொடர்ந்து 6 பகுதிகளாக வரும். காடுகளை பற்றியும், காட்டில் இருக்கின்ற உயிர்களை பற்றியும் அதிகப்படியான தகவல்களை இவங்க 2 பேருமே பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து பாருங்கள். இதன் தொடர்ச்சியாக உசைன் சார் ஒரு வேண்டுகோள் வச்சார். ஏற்கனவே நான் சிவா மீடியாவில் பேசியிருந்த செய்திகளில் ஒரு சில தவறுகள், அதாவது துப்பாக்கி பற்றியும் துப்பாக்கியினுடைய அந்த அளவுகள், தோட்டாக்களுடைய அளவுகளை பற்றி அவர் சொல்லியிருந்ததில் ஒரு சில தவறுகள் இருந்தது. அதை சில சுட்டி காட்டியிருந்தாங்க. அது சரிதானதான், நான் அவசரத்தில் அல்லது கவனக்குறைவில் அந்த மாதிரி நான் பேசிட்டேன். அதுலேயே சில நண்பர்கள் வேறு கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும், அதுக்கெல்லாம் தயாராக இருக்கீங்களானாரு. ஆனால் நான் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் சனிக்கிழமை அன்றைக்கி மாலை தான் இதை பற்றி முடிவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அங்கே போனதுனால அதை எதுவும் செய்ய முடியல. அதனால் அதை இன்னொரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கடந்த முறை உசைன் சார் அவர்கள் பேசின அந்த வீடியோவிலும் இந்த முறை பேசின வீடியோவிலும் வீரப்பனை பற்றிய செய்திகள் இருக்கவே இருக்காது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல அப்படி தொட்டுட்டு போயிருப்பார். முழுக்க வீரப்பன் சார்ந்தும் கடைசியாக அந்த 2004 நவம்பர் 18ஆம் தேதி அன்றைக்கி இரவு நடந்த ஆப்ரேஷனில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி நான் முழுமையாக பேசணும். அதுக்கு முன்னால் சிவா மீடியாவில் என்னுடைய நேர்காணலை பார்த்தவங்க ஏதாவது எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அனுமதிக்கப்பட்ட அளவீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வியாக இருந்தால் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். யாராவது அப்படி கேள்வி கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா ஏற்கனவே கேட்ட கேள்வியும் இன்னும் இருக்கிற கேள்விகளையும் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம இன்னொரு நாள் பேசுன்ட்ருக்காரு. அதுக்கான ஒரு ஏற்பாட்டை அடுத்தடுத்த வாரங்களில் நான் செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். சிவா மீடியாவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் உசைன் சார் அவர்கள்ட்ட ஏதாவது கேட்க நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்டில் கீழே கேள்வியாக கேட்டு அனுப்புங்க, அல்லது எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கூட அனுப்பிவிடுங்க. மீண்டும் உசைன் சார் அவர்களை சந்திப்போம். இந்த நேர்காணலில் முகிலன் கள ஆய்வுகளாக சொல்லக்கூடிய பல தரவுகள், அதாவது காடுகளை விரிவாக்கம் செய்வதற்காக அரசு நாங்கள் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மை அதுவல்ல. காடுகளை நசுக்குவதற்கான முயற்சியைத்தான் அரசினுடைய பல்வேறு துறைகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறத ரொம்ப வேதனையோடு பதிவு பண்ணுறாரு. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள், இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் மக்கள் போக்குவரத்துக்காக 6 வழி 8 வழிங்கிற அளவில் அகலப்படுத்திக்கிட்டே போகும்போது காடுகள் வலது பக்கம் இடது பக்கம் காட்டு விலங்குகள் போக முடியாத அளவுக்கான ஒரு சிக்கலை எதிர்கொண்டுகிட்டு இருக்குது. இதனால் பல்லுயிர் பெருக்கம் வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படிங்கிறது எல்லாமே கள ஆய்வில் அனுபவபூர்வமாக பேசுகிறாரு. அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. முகிலன் சார் வணக்கம். வணக்கம் சார். ஏற்கனவே சாரும் அந்த பகுதி நிறைய சுற்றிருக்காரு. அது தெங்கு மராடா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா
இந்த பிணத்தண்ணி கழுகு, பாரு கழுகு சொல்லுவாங்க. அது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் நிறைய இருக்கு. இப்ப அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு, பாக்குறதே அபூர்வமா இருக்கு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா சார். நீங்க டெங்கு மராட்டா காடுகளுக்கு அந்த பகுதி பவானி சார் வார்டுகள் போன வகையில் எந்த அளவில் இருக்குங்க? நான் 2011 அந்த காலகட்டங்களில் அந்த பகுதிக்கு போகிறதுக்காக முதல் தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சரி. ஸோ அன்றைக்கு நான் போகிறதுக்கான முதல் காரணமும் பார்க்கழுகுகள் தான். பார்க்கழுகுகளை பற்றியான ஒரு எண்ணிக்கை கணக்கெடுப்புக்காகவும் ஆராய்ச்சி உதவியாளருக்காகவும் நான் வந்து அந்த வேலைக்காகவும் அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நமக்கு ஒரு 20 வருஷங்களாகவே அந்த பார்க்கழுகுகளுடைய எண்ணிக்கை குறைவு வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. நகரங்களில் இயற்கையோட துப்புரவாளர்கள்னு நம்ம காகங்களை சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி வனப்பகுதிகளுடைய முக்கியமான துப்புரவாளர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிணந்தீனி கழுகுகள், அதாவது தமிழில் வந்து அழகாக சொல்லணும்னா பார்க்கழுகுகள் அப்படின்ற ஒரு கழுகுகள் நம்மக்கிட்ட நம்மளுடைய தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து 4 முக்கியமான பார்க்கழுகு இனங்கள் உள்ளது. 4 முக்கியமான, ஒன்று ஒயிட் ரம்டு வல்ச்சர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு முக வல்ச்சர், அதாவது ரெட் ஹெடட் வல்ச்சர், அப்புறம் லாங் பில்டு வல்ச்சர், அப்புறம் வந்து கிங் வல்ச்சர்னு சொல்லி ஒரு 4 வகையான மஞ்சள் முகத்து பார்க்கழுகுன்னு சொல்லி இந்த மாதிரி 4 வெரைட்டி தான் மேஜராக இருக்குங்க. ஸோ இதில் இன்றையளவு பார்த்தீங்கன்னா இந்த கழுகினங்களை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப அரிதான விஷயங்களா இருக்குங்க. இப்போ 25 காலங்களில் ஒரு காலகட்டங்களில் நம்ம பரவலாகவே எல்லா மாவட்டங்கள்லையுமே பெரும்பாலும் வந்து நம்ம சமதள பறவைகளில் எல்லா இடத்துலையுமே இந்த பார்க்கழுகுகள்ன்றது ரொம்ப கேஷுவலாகவே இருந்தது. எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் சொல்லிட்டு கழுகுக்கு சோறூட்டிய வரலாறுமே இருக்கு. இன்றளவும் அதோடைய புகைப்படங்களும் ஓவியங்களும் அந்த கோவிலுக்குள்ளேயுமே இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருந்தது. இன்னைக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸ் இதுவால உணவு பற்றாக்குறை, இறந்து போன உயிரினங்களை சாப்பிட்டு அதன் மூலயமா வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு உயிரினமா இருந்த ஒரு இனம் வந்து இன்னைக்கு வந்து அந்த இறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து விஷமா வந்து மாறி இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன எலியிலிருந்து மாடுகள் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாய்சனஸ்டா இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலிக்கு வந்து நம்ம முன்னெல்லாம் வந்து எலி வேட்டையாடுறதுக்கு பல வகையான உயிரினங்கள் இருந்து நம்மளோட இருந்து எலிப்புரி இருக்கும், சின்ன சின்ன நரிகள் இருக்கும், குள்ள நரிகள் இருக்கும். அதோட முக்கியமான விஷயங்கள்னா கீரிகள் இருக்கும், இன்னும் சில பாம்பு இனங்கள் இருக்கும், ஆந்தைகள், இந்த மாதிரி பலதரப்பட்ட சைக்கிள்ஸ் வந்து நம்மளை சுற்றி நிறைய இருக்கும். ஸோ நம்ம மேன்மை அடைய இதுங்களுடைய இருப்பிடங்கள் அழிய ஆரம்பிச்சிருக்கு. எலிகளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த எலிகளை சீக்கிரமாக கொள்றதுக்காக விஷயங்கள்லாம் வந்து நம்ம பாய்சனஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் வந்து கால்நடைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தை ஒண்டி தான் நம்மளுடைய கால்நடைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மடிவீக்கம், இந்த கால் வந்து சுளுக்கு இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சே நம்ம அதை கியூர் பண்ண பார்ப்போம். இன்னைக்கு வந்து டைக்ளோஃபினாக்சின்ன்ற ஒரு வகையான வலி நிவாரணியை வந்து இன்ஜெக்ட் பண்றப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகும். நார்மலா வந்து கால்நடை வந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நம்ம நேச்சுரலா கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்துக்கிட்டுனா இது ஒரு 2 நாள்ல வந்து கியூர் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான இதுவால நிறைய வந்து இந்த ஆங்கில மருத்துவத்தில் இந்த டைக்ளோஃபினான்சியஸ்ன்ற மருந்தை வந்து கால்நடைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வெவ்வேறு மருந்துகளோட இணைச்சு இந்த வலி நிவாரணியா இந்த மடிவீக்கம், கால் இதுக்கு சொல்லு குடிச்சுக்கிறது, ஆமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மாடுகளுக்கும் மாடுகளுக்கு இந்த மாதிரியான வலி நிவாரணிகளுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாடுகள் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்த பிறகு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிடும். ஆனா வந்து இது காலப்போக்கில் வந்து அது இறக்கும் போது அதனுடைய உடம்புல வந்து இதோடைய பாய்சனஸ் வந்து தன்மை வந்து இருக்கும், அதுல சதைகள்லயே இருக்கும். அந்த மாதிரி இறக்கக்கூடிய ஆடுகளையும் வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு சில வனப்பகுதியில் ஒட்டி மாதிரியான முன்னெல்லாம் வந்து பழம்பகுதிகளில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கால்நடைகளை ஊருக்கு வெளியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே போட்டுறது தான் அவங்களோட வழக்கமா இருக்கு. இன்றளவு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பழக்கமா எடுத்துட்டு வராங்க. இறந்து போன உயிரினங்களும் புதைக்கிறதுன்றது ஒரு கான்செப்ட் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க, நல்ல இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கால்நடைகளை எடுத்துட்டு போயிட்டு ஊருக்கு வெளியில வனப்பகுதியை ஒட்டின மாதிரி பகுதிகள்லையோ இல்லாட்டி சமதள பகுதிகளிலோ எடுத்துட்டு போய் போட்டுருவாங்க.
மற்ற உயிரினங்களை சாப்பிட்டுட்டு போகட்டும்ன்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தது. ஸோ அப்போ அந்த இறந்து போன உயிரினங்களை சாப்பிட்றதுக்காக பல உயிர்கள் இதை சார்ந்து வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கழுகுகள் பெரும்பாலும் இந்த பிணந்தினி கழுகுகள்னு சொல்லி பேர் வந்தது காரணமே வந்து அந்த பிணங்களை ஒண்டியே சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுங்களுக்கு நேச்சுரலா வேட்டையாடக்கூடிய தன்மை கிடையாது. பார்க்கழுகு வேட்டையாடாது. அதாவது அளவு இருக்கு சார், அவ்வளவு பெரிய அளவு இருந்தாலும் ஸோ அதுங்களுக்கு நேச்சுரலா வேட்டையாடக்கூடிய தன்மை கிடையாது. இறந்த உயிரினங்களை தின்று மட்டுமே உயிர் வாழக்கூடிய ஒரு பறவை இனம் பார்க்கழுகுகள். அதே மாதிரி ஹைனாவும் அதே மாதிரி தான். கழுதை புலிகளுக்கும் புலி தின்னது போக மிச்சம் தான் இதுங்களுக்கு அப்படின்ட்டு இதோட உணவு. வேட்டையாடக்கூடிய இது நம்மளுடைய ஸ்ட்ரைப்டு ஹைனாவும் அதே மாதிரி தான், பிணந்தினி கழுகுகளும் அதே மாதிரி தான். வானத்துல பல 100 அடிகள் மேல வந்தமிட்டு கூர்மையான தன்னோட கண் பார்வையில இறந்து போன உயிரினத்துல ஐடென்டிஃபிகேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு சர்வே பண்ணிட்டே இருக்கும். ஸோ சர்வே பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்பாட் பண்ணிட்டு மற்ற கழுகினங்களுக்கையும் வந்து அதை சிக்னல் கொடுத்து மற்ற இடத்துலயும் மற்ற கழுகுகளும் வந்து கும்பலா வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இது இருக்குங்க. ஸோ ஒரே ஒரு கழுகு நீங்க போய் எந்த இடத்துலயும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காது. ஒரு கழுகு சாப்பிட்றப்போ மற்ற கிட்டத்தட்ட ஒரு 10 கழுகோ 5 கழுகோ அதுவும் அந்த இடத்துல சேர்ந்தாப்புல தான் சாப்பிடும். காகங்களும் அதே மாதிரிதான். ஒரு காகம் ஒண்டி தனியா சாப்பிடாது, பெரும்பாலும் சவுண்டு கொடுத்து மற்ற கழுகுகளையும் விடும். சேம் இதே மாதிரியே ஒரு கூட்டு குடும்பமா வந்து கழுகுகள் பெரும்பாலும் வந்து சர்வே ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி வந்து சாப்பிட்றப்ப இந்த இறந்து போன கால்நடைகள்ல இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை வந்து இந்த கழுகுகளுக்கு ரொம்ப வேகமா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கு. சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். ஏன்னா வந்து அதோட டைஜஷன் சென்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை செய்யறப்ப அதுங்களோட அந்த விஷத்தன்மை வந்து உடம்பு முழுக்க சீக்கிரமே இது ஸ்ப்ரெட் ஆயிடுங்க. ஆமா, சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க மரத்துலயோ இல்ல உட்காந்துட்டு இருக்க தரையிலயோ வந்து சோர்வு அடைஞ்சு உட்காந்து இருந்த பொசிஷன்லயே அப்படி இறந்து கிடக்குங்க. ஸோ மாட்டு இறைச்சி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துலயே சாப்பிட்டுட்டு இருக்க மற்ற கழுகுகள் சாப்பிடும் போதுமே இறந்துருங்க. இந்தியா முழுக்குமே இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான கழுகுகள் மொத்தமாவே இல்லாமே போயிடுச்சுங்க. இன்றளவுக்கு பார்த்தீங்கன்னா 100க்கும் குறைவான, கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த 30 வருட காலங்கள்ல 99% கழுகுகளை நம்ம மொத்தமா இழந்திருக்கோங்க. 91% கழுகுகள் ஒண்டிதான் இப்போதைக்கு உயிரோட இருக்கு. அதுவும் 100க்கும் கம்மியான ஒரு இனத்திலையும் 100க்கும் கம்மியான எண்ணிக்கையில தான் நம்ம தமிழகத்துல இன்னைக்கு உயிரோட இருக்குங்க. அதாவது 2 எண்ணிக்கையில ஒண்டிதான் இருக்கு. ஒரு சில இடங்கள்லாம் இன்னும் ஒரு எண்ணிக்கையில் கழுகுகள்ல தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல இருக்கு. ஒத்த இலக்கணத்துலதான் இருக்கு. ஆமா, 10க்குள்ள இருக்கிற மாதிரியான இதுகள்ல தான் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த அளவுக்கு பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம். ஒரு இனத்தையே அழியும் சூழ்நிலையில மொத்தமா தள்ளப்பட்டிருக்கு. நீங்க காட்டுக்குள்ள நீங்க ஆபரேஷன்லாம் போகும்போது சத்தியமங்கலம் காட்டுக்கு கண்டிப்பா கழுகு பார்த்துருப்பீங்க சார். அந்த டைம்ல மிஸ்டர் கார்ஃபீல்டுன்னு சொல்லி ரேஞ்சர் வந்தார். அவர் வந்து தெங்குமராட்டா ரேஞ்சர். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தார் டெவலப் பண்றது. கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் பேர்? ஆமாம் சார். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, இது இந்த காட்டு பொதுவாக இறமைங்கல்ல, அதெல்லாம் இறந்துடுச்சு. புலி அடிச்சிருந்தாலும் சரி, கார்காஸ் கிடைக்கும்ல, நாட்டு எருமைங்கள்ல, அந்த காட்டிலேயே இன்னொரு வெரைட்டி இருக்கு. அந்த தெங்கு மராட்டா பகுதியில் மட்டும் இப்படி பெருசா நீலகிரி மாவட்டத்தை புதர்ல செத்து கிடைச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு வந்து ஓப்பன் இதுல வச்சிடுவாரு ரேஞ்சர். ஆமா, இதே பண்ணுவாரு. ஓப்பன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஈகிள்ஸ் வர்றது தெரியும். இது ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கும்போது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது ஓகே. அதுக்கப்புறம் அதை யாரும் பண்ணல. தொடர்ந்து வந்தவங்க ஃபீல்டுக்கு வந்து மறைச்சு இருந்துச்சுன்னா ஹைட்ல ஐசைட் நல்லா இருந்தாலும் அத எங்க இருந்தாலும் சரி. பட் இது நாட்டு மாடுங்க எல்லாம் போட மாட்டாரு. காட்டுல ஏதாவது போட்டு விட்டு போயிருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி அந்த வாசனை கூட ஒரு மாதிரி இதா இருக்கும். அது கூட போட்டு அவர் எடுத்துன்னு போய் ஓபன்ல போடுவார். ரொம்ப தூரம் இல்ல, ஒரு 100 அடி 200 அடி ஓபன் ஸ்கிரப் தான் இது. தெங்குமராட்டா ஃபாரஸ்ட் சின்ன சின்ன மரங்க தான். ஆனா நிறைய அனிமல்ஸ் இருக்குது அதுல. அனிமல்ஸுக்கு மசாய் மாறா மாதிரி தெங்கு மாசி மாறா ஆப்பிரிக்கால அந்த மாதிரி ஃபாரஸ்ட். அது ஓப்பன் ஃபாரஸ்ட். ரிவர் இருக்குது, மாயார் ரிவர். சரிங்களா? ஸோ அனிமலுக்கு அந்த ரொம்ப இடம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம்.
கரெக்டா ஈவினிங் ஆச்சுன்னா பார்த்தா எலிஃபென்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரும் கீழே தண்ணி சாப்பிடுறதுக்கு. மாயா இருக்கு வரும். எல்லாம் நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கர்நாடகாவிலிருந்து கேரளாவிலிருந்து தான் வரும். ஆமா, நம்ம இதுக்கு பெரும்பாலும் அந்த கோடநாடு வியூ பாயிண்ட்ல இருந்து மொத்தம் விலங்குகளும் இப்படி வரும் கீழே இறங்கும். அந்த கோடநாடு பள்ளத்தாக்குல தான் இது இருக்குன்றதால அந்த கோடநாடு பள்ளத்தாக்குல இருந்து கீழே இறங்கும் நிறைய மாடுங்க, இதே யானைகள். ரொம்ப அழகாவும் குட்டை மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணி தேங்கி நிக்குதுல்ல, அந்த இடத்துல புலியும் வரும், மானும் வரும். டைமிங் வேற, சரிங்களா? ஒரு டிசிப்ளின் நமக்கு கூட அந்த டிசிப்ளின், இந்த டிராபிக் ரெகுலேஷன்லாம் எப்படி இருக்குது, அந்த டைமுக்கு அதை சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்தது வரும். எல்லா அனிமல்ஸும் அதுல சாப்பிடும். ஒண்ணுக்கு ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது முடிச்சு போக வரைக்கும் அது வெயிட் பண்ணும். அது மாதிரி தான் அது போகும். ஏன்னா இப்போ அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்ணு முன்னால தெரியுறதெல்லாம் கார்னிவரஸ். எப்படிங்க சார்? புலால் உண்ணிகள். நெற்றிக்கு நேராக முன்னால கண்ணு தெரியும். நம்ம பார்த்தோம்னா நமக்கு 2 கண்ணும் தெரியும் அதனுடையது. ஆமாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் புலால் உண்ணி, அசைவம் சாப்பிடக்கூடியது. சைட்ல இருந்துச்சுன்னா கண்ணு ஹெர்பிவரஸ். ஒரு அடிப்படை. இன்னொன்னு சொல்லுவாங்க சார், பல்லு வளைஞ்சிருந்ததுன்னா அது கோரப்பல்லு. பாத்தீங்கன்னா பார்க்கிங் டியர் ஒண்ணு இருக்கு, பார்க்கிங் டியர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, கேளையாடு. அதுக்கு கோரப்பல்லு இருக்கு. அது வெஜிடேரியன். அது வெஜிடேரியன். சோ இது அது சரியான ஒப்பீடு அல்ல. ஒப்பீடு இல்ல. இல்ல உட்காரும் போது காலை நீட்டிட்டு உட்காந்துச்சுன்னா அது கார்னிவரஸ். அசைவ உண்ணி. ஆமா, காலை மடக்கி உட்காந்துச்சுன்னா அது சைவம். இலையொடிகளே எப்படி இருக்கு பாருங்க. அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். காலை மடக்கி உட்காரக்கூடிய எல்லா விலங்குகளுமே ஒரு கால் கூட நீட்டி உட்காரணும். ஆனா 2 காலம் நீட்டி உட்கார்றது புலி, சிறுத்தை, இந்த மாதிரியான வேட்டையாடக்கூடிய உட்காரும். எல்லாமே காலை மடக்கி உட்காந்துச்சுன்னா அது. அதே மாதிரி இன்னொரு ஒப்பீடு, கண்ணு முன்னால நம்ம ஃபேஸ் பாக்குற மாதிரி இருந்ததுன்னா அது அசைவம் தான். இப்போ வந்து கண்ணு முன்னால இருந்துச்சுன்னா, இப்போ யானை எடுத்துக்கோங்க, ஒட்டகச்சிவிங்க எடுத்துக்கோங்க, தெரியுதுங்களா? எல்லாமே சைடில் தான் வரும். மான் எடுத்துக்கோங்க, ஆடு எடுத்துக்கோங்க, மாடு எடுத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் இப்போ நம்ம கருவிழி இருக்குதுல்ல, மனுஷனுக்கு கருவிழி 7 mm வரைக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும் இருட்டில். ஆமா, தெரியுதுங்களா? ஆனா இந்த கேட் ஃபேமிலிங்கெல்லாம் 12 mm வரைக்கும் போகும், பெருசாகும். நார்மல் கருப்புக்குள்ள ஒரு இதுல அதுல ஒண்ணு வெர்டிகலா வரும், ஒண்ணு ஹரிசாண்டலா வரும். வெள்ளாட்டுக்கு ஹரிசாண்டலா இருக்கும். ஹரிசாண்டல் வரதெல்லாம் நான் இது புலால் உண்ணி, இது புல்லுண்ணி. தலை இப்படி இருக்கிறதெல்லாம் புலி கிளிகள்லாம் வெர்டிகலா இருக்கும். வெள்ளாட்டுக்கு நான் பார்த்துருக்கேன் சார், ஹரிசாண்டல்ல இருக்கும். இப்படி நின்றுச்சுன்னா ஆடு 340 அடி டிகிரி தெரியும். நமக்கு 180. இவ்வளவுதான் நமக்கு மனுஷனுக்கு. இது வந்து 340 டிகிரி, தெரியுதுங்களா? அது அப்படியே தலையை குனிஞ்சு போச்சுன்னா ஷார்ட் ஆயிடும். அதனால அடிக்கடி தலையை தூக்கி தூக்கி சாப்பிடுவாங்க மேல பார்த்து. ஆமா, அப்பதான் தெரியும் அதுக்கு. 40க்கு வந்துடும். பயந்து சாப்பிட்டு கீழே வரும்போது 40 இருக்கு. அதுக்கு மான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப எழுந்து சுத்தி அப்படியே சுத்தி பார்த்துட்டு காது, ஒரு காது இப்படி பண்ணணும், இன்னொரு காது இப்படி பண்ணணும், இப்படி கூட பண்ணணும். எல்லா இடத்துலயும் அது கன்ஃபார்ம் ஆன அப்புறம் தான் இது பண்ணுவோம். அடுத்த பொதுவா ஃபீமேல் தான் எல்லா ஹர்டை லீட் பண்ணும். அது யானையா இருந்தாலும் சரி, மானா இருந்தாலும் சரி, விலங்குகள் எல்லாம் அப்படின்னுவாங்க. அது வந்து ஃபீமேல் தான் லீட் பண்ணும். அது எங்க ஓடுதோ அதுக்கு பின்னால் தான் எல்லாம் ஓடும். யானை குடும்பம் அப்படியே தலை ததிச்சு ஓட்டினா கூட அதுல போய் ஜாயின் ஆயிடும். யானையை ஃபீமேல் தான் இது பண்ணும், டாமினேஷன். ஆனா தூரத்துலயே இருந்து மேல் வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அலார்மிங் கால் கொடுத்துச்சுன்னா வந்துடும் ஹெல்ப்புக்கு சப்போர்ட். பெரும்பாலும் யானைகள் வந்து கம்யூனிகேஷன்ஸ்லேயே தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு அவங்க சொல்கிறதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்குமே மைக்ரோ வைப்ரேஷன் கம்யூனிகேஷன்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்குமே அதுங்களுக்கு மினிமம், அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் சென்சஸ் மூலிமா கம்யூனிகேட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு சவுண்டு பெருசாக யானைகளுக்குள்ள சவுண்டு இருக்காது, நமக்கு கேட்காது, அந்த சவுண்டுகள் இருந்திருக்காது. ஆனால் யானைகளுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். வைப்ரேஷன் எவ்வளோ பேர் இருக்கான், ஆமாம், இவன் இங்கே இருக்கிறது அவங்க தெரியும். அதே மாதிரி ஆபத்துன்ற காலகட்டங்களில் அதுங்களை வந்து தன்னுடைய இனத்துக்கு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஆபத்துகள் வருது அப்படின்றப்ப
அதுங்களுக்குள்ள உடனே வந்து ஒன்று குடிக்குங்க. ஸோ நான் அதே மாதிரி வந்து யானைகளுக்கு ஜெனட்டிக்கல் மெமரி பவர்ன்ற ஒரு கான்செப்டுமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ இப்போ வந்து ஒரு பகுதிகளுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஊட்டியிலேருந்து எனக்கு வந்து தெங்குமர வழியாக நான் வந்து ஒசூர் வரேன். எனக்கு இந்த வழி எங்கள் தாத்தா வந்துட்டு போயிருக்காரு. நான் வந்து ஒசூரில் இப்போ வந்து என்னோட தாத்தா திரும்பி வந்துட்டாரு. நான் வந்து இப்போ ஊட்டியிலேயே இருக்கிறேன். எங்கள் அப்பா இந்த பக்கம் போயிருக்கவே மாட்டார். ஆனால் எனக்கு வந்து இங்கேருந்து ஒசூர் போகிறதுக்கான வழி வந்து எனக்கு தெரியும். என்னோட மெமரியிலே அது ஸ்டோர் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு தலைமுறையை கடந்தும் அந்த மெமரி வந்து பெற்று வச்ச அறிவும் வழியும் இவங்களுக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான இதுவங்கள தான் இன்னைக்கு வந்து என்னுடைய தாத்தா போன அந்த காரிடார் வந்து அழிஞ்ச பின்னும் அந்த வழி எனக்கு இருக்கு. ஆனா வந்து அது அழிஞ்சதுன்றது தெரியாதே, நான் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கேன். இப்பதான் அந்த மாதிரி யானை வர மாட்டேங்குது. திசை மாறி வர்றப்ப அதுதான் வந்து காடுகள் அழிஞ்ச பிறகும் திசை மாறி வர்றப்ப அந்த இடத்துல ஹியூமன் அனிமல் காம்ப்ளெக்ஸ் ஏற்படுது. காடுகளை விட்டு யானைகள் வெளியில வருதுன்னு சொல்றோம். ஆனா அது காடுகளாவே இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். அந்த இடத்துல தான் இப்போ காடுகள் மறைஞ்சு போயிருக்கு, தொலைஞ்சு போயிருக்கு. சொல்ல போனா காடுகளை தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல கிணத்த காணுன்ற மாதிரி காட்டை காணும். இப்ப காட்டை காணும் அந்த இடத்துல. தன்னுடைய மூதாதையர்கள் போன வழியில் அது வருது. அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப இந்த பார்க்கலைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப தமிழ்நாட்டுல எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அந்த கலைகள்? சரி, இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அந்த பகுதியை நம்ம அதை பார்க்க ரொம்ப சுருங்கி போய் இன்னைக்கு பார்கழகுகள் பார்க்கறது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். ஸோ குறிப்பாக சொல்ல போனால் சத்தியமங்கலத்தோட ஒரு சில பகுதிகள்லையும் நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் ஒரு சில பகுதிகளில் ஒண்டி தான் பார்க்க முடியுது. வேற எங்கேயுமே பார்க்க முடியல. வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கழுத்துல முடி இருக்காது இல்ல? ஆமா, கழுத்துல முடி இல்லாம எல்லா கழுகுக்கும் பார்க்கழுகுகளுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் கழுத்து, சிவப்பு கழுத்து எல்லாத்துக்குமே முடி இருக்காது, எல்லாமே இருக்காது. அது வந்து அந்த இதுக்கு உள்ள அந்த இதுக்குள்ள விட்டு தலையை விட்டு அந்த கறியெல்லாம் சாப்பிட்றத இது பண்றப்ப அந்த இடத்துல நேச்சுரலாவே அதுங்களுக்கு முடி இருக்காது. ஸோ அதுக்கேற்ற போல அந்த இயற்கை வந்து அதுக்கு வடிவமைச்சிருக்கு. அந்த கழுத்து சதைகளுக்குள்ள விட்டு எடுக்கிறது, அந்த கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதோட ரத்தங்கள்லாம் மேலே இதுவாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஸ்கின்ஸ்ல அந்த ஃபெதர்ஸ்லாம் இருந்ததுன்னா நோய் தொற்று ஏற்படும் இல்லைங்களா, நேச்சுரலா. ஸோ இதெல்லாம் இருக்காம நேச்சுரலா அதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை அது வடிவமைச்சிருக்கு அந்த உயிரினத்தை. வராது, வந்தாலும் போயிடும். இல்ல வராது, பெரும்பாலும் அந்த இடத்துல இருக்காது, முடிகள் இருக்காது பெரும்பாலும். இயற்கையா அது சாப்பிடும் போதே பிரீட் ஆகும், இதுவாகும் போதே அந்த முடிகள்லாம் வந்து நேச்சர் இதுவாக சாப்பிட்றப்ப அதுவே தனியா நமக்கு அந்த கழுத்து ஃபுல்லாவே உள்ள போயிட்டு வரும். சில சமயங்கள்ல குடல்லாம் வந்து இது பண்ணும்போது ஆமா அதுங்களோட தலையே உள்ள போயிட்டு எடுத்துட்டு வர்றப்போ ஃபுல்லாவே அந்த ரத்தமா ஒரு மாதிரி அந்த இதுலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து அந்த நேச்சுரலாவே இருந்தாலும் ஒரு ரெகுலரா நம்ம ஒரு சைடில் செஞ்சுட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஸ்கின் ஹார்ட் ஆகும், அந்த இதுலாம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முடி இருக்காது அந்த இடத்துல. ஆனா அதை சுத்தி ரோமங்கள் இருக்கும். இப்போ பார்க்கழுகுகளில் அந்த வெள்ளை முதுகு பார்க்கழுகு, செம்முக பார்க்கழுகு எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா முழு தன்னுடைய கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக ரோமங்கள் மாதிரி ஒரு தனி அடையாளமே இருக்கும் அந்த இடத்துல. இப்போ நம்ம யூடியூப்லேயோ மற்ற சில இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கடலுக்குள்ள போய் மீனை பிடிக்கிற வகையான கழுகுலாம் காட்டுறாங்க. அது நம்ம அது சீ ஈகல் சார். ஈகல் சார், சீகல் அது கடல் சார்ந்த ஒரு அது வேற ஈகல் ஃபேமிலி சார். அது ஈகல், இது வல்ச்சர். அப்படியே சாப்பிடுவோம். அது வந்து கேனிபல் சொல்லுவாங்க. தன்னுடைய ஜாதியே சாப்பிடும். அது அப்படி பேர்ட்ஸையும் சாப்பிடும், ஹண்டிங் மீனை சாப்பிடும் சரிங்களா. அது சீகல்னுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பெலிகன் சொல்லி. பெலிகன்ஸ் இப்படி கீழே இதாக இருக்கும், அதாவது வாய் இருக்கும். அது குரூப்பா தான் போட்டு அமுத்திச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா, அதோட வாய் தான் ரொம்ப பெருசாவே இருக்கும். பெலிகான் சொல்லுவாங்க. கிரே அண்ட் இது கிரே பெலிகான் சொல்லி நம்ம ஏரியால பாப்புலேஷன் இருக்கு. யூஎஸ்ல பார்த்தேன் நான் நிறைய, புளோரிடால நிறைய இருந்துச்சு. ஆனா அது வந்து நீர்நிலை பறவைகள். அது வந்து இந்த மழை காலம் வந்துருச்சு இல்ல, அந்த மைக்ரேஷன் டைம் தமிழ்நாட்டுக்கும் வருது. அது இல்ல தமிழ்நாட்டுல இருக்கு சார், பரவலாவே இருக்கு. தமிழ்நாட்டுல பரவலா இருக்கு. நம்ம சதுமலையில நம்ம கடலோர பகுதி
கடலோர பகுதிகளில் நம்ம இதுக்கு சென்னை சதுப்பு நில காடுகள்ல எல்லாம் ரெகுலராகவே நீங்க மார்ஷ்லாண்ட்ஸ்ல பெரும்பாலும் பார்க்க பள்ளிக்கரணையில பேக்கலாம் நீங்க இந்த கீழ்கரை சைடுல எல்லாம் நிறைய இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் போய் அதுவும் ஃபிளமிங்கோன்னு ஒண்ணு இருக்குது. ஃபிளமிங்கோஸ் உயரமா இருக்கும், மூக்கு இப்படி வளைஞ்சிருக்கு, இப்படிதான் அது தேடும். அது நத்தைகள் அப்புறம் அந்த நன்றிகள் எல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிடும். அதுவுமே ஃபுல்லா சதுப்பு நிலக்கரங்கள்ல தான் இருக்கும். நீங்க அந்த கிழக்கு கடற்கரை காலேஜை மொத்தமே நீங்க அந்த இடத்துல ஃபுல்லாவே பார்க்கலாம். நீங்க அந்த அதாவது தண்ணி நீர்மட்டம் கம்மியா இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் மொத்தலையுமே இந்த ஃபிளமிங்கோஸ் வந்து ஏரோட நம்ம எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் நம்ம புலிக்காட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய சின்ன சின்ன உப்பளங்கள் சதுப்பு நிலங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த ஃபிளமிங்கோஸ் இதெல்லாம் மைக்ரேஷன் சீசன்ஸில் பார்க்கலாம். சீசன்ஸ்க்கு வருங்க. அது வந்து முட்டை இட்டு பொறிச்சு மறுபடியும் குட்டிங்களை கூப்பிட்டு குஞ்சுங்களை எடுத்து அதுவும் வளர்ந்துடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்து குட்டி போயிடும். அந்த மைக்ரேஷன் கூட அதனுடைய இது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கைல டபிள்யூ ஷேப்ல போகும், சில டைம்ல வி ஷேப்ல போகும், குரூப்பாக போகும். அந்த ஃப்ரண்ட் லீடருக்கு தான் ரொம்ப டயர்ட் ஆகும். முதல்ல போற ஆளுக்கு தான் அது காற்று கிழிக்கணும். அது எவ்ரி 4 hours அது சேஞ்ச் ஆகும். கிழிச்சிட்டு இப்படி அதனாலதான் அப்படி கும்பலா போகாம ஒத்தையாவும் போகாம இப்படி போகுது பறவை. நீங்க கொக்குங்கெல்லாம் பறக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இப்படி மொத்தமா இப்படி போகும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த சாயந்தர நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க பறக்கிறது வேற. மைக்ரேஷன் வந்து ஸ்கைல போகுது இல்ல, எப்படி போனாலுமே அந்த 4 hours அப்ராக்சிமேட்லி அந்த லீடர் சேஞ்ச் ஆகும். ஃப்ளைட் நடந்துட்டே இருக்கும்போது எவ்ரி 4 hours லீட் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஒன்ஸ் இன் அ டே வந்து ஒரே இடத்துல எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பும். ஆனா அந்த மைக்ரேஷன் பார்த்து மிஸ் ஆகாது அவங்களுக்கு. ஜிபிஎஸ் அப்படிதான் அவங்க அதுங்களுக்கு தெரியுது சார். நம்ம இவ்வளவு டெக்னாலஜி அதை விடவும் ஷார்ப்பா போகும் எல்லா பேர்ட்ஸுமே. சாயந்தரத்துல இப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு வரிசையா போகும், அல்லது இப்படி வி ஷேப்ல போகும். எல்லாம் டவுன் ஆயிடும். இதுக்கெல்லாம் வெறும் ஃபிளாப் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். அதுதான் மெயின் டிரைவர். அதுதான் விமானத்துல ராக்கெட்ல ஒரு கூர்மை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிதான். சோ அதுதான் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாம் பறவைகளை சார்ந்துதான் விமானம் உருவாக்குனதே பறவைகளை இதை பேஸ் பண்ணிதான். பேசிக் இன்ஜினியரிங்கே பறவைகள் தான். ஒவ்வொரு அனிமல்ஸும் சார் அது கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செய்யறாங்க. நான் அவுட்லைன் பார்த்தது நம்ம ஃபாரஸ்ட்ல எனக்கு தெரிஞ்ச நம்ம வேற வேலைக்கு போகும்போது இது வந்து பை ப்ராடக்ட் இது எனக்கு. அதுல நான் அப்சர்வ் பண்ணது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நிறைய புக்ஸ்ல ஹண்டிங் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா வரும் ஜிம் கார்பெட், மை இந்தியா, டைகர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், ஜங்கல் லோரு, மேன் ஈட்டர் ஆஃப் குமான், பீப்பிள் பானி டைகர், மேன் ஈட்டர் ஆஃப் ருத்ரபிரியா. இது வந்து ஜிம் கார்பெட் புக்ஸ். ஜங்கல் லோர் பார்ட் 1 பார்ட் 2 அதெல்லாம் படிச்சோம்னா படிச்சுட்டு நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது கரெக்டா நரேட் பண்ண அதுவும் அதை பத்தி தெரியாதால் படிச்சாங்கன்னா கதை விடுறான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எழுதுன கதையா தெரியும். ஆனா ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது ஒன்னும் கரெக்டா எக்ஸ்பிளைன் கரெக்டா பண்ணி வரும். ஸோ அது ஒரு பெரிய அசெட். அது அதான் இளைஞர்கள்லாம் அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சாங்க. அதே மாதிரி இந்த ஜாய் ஆடம்சன் சொன்னது பார்ன் ஃப்ரீ, லிவிங் ஃப்ரீ, ஃபார் எவர் ஃப்ரீ, 3 புக்ஸ். அது ஒரு லயனஸ்னுடைய ஸ்டோரி. அது கண்டிப்பாக கடைசியில் மர்டர் பண்ணிட்டாங்க பாவம் அவங்கள போச்சர்ஸ். அது ஒரு காலகட்டத்தில் நடந்துட்டு வேட்டைக்கு. இந்த பாரி கழுகுகள்ல இப்ப காக்கையும் பெரிய அளவிலான சவால்களை சந்திச்சுட்டா இருக்கு. ஆமா சார், இன்னைக்கு நீங்க ஆனா ஓரளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா பாரி கழுகு முடியாத காரணம் என்னது? இனப்பெருக்கம் ரொம்ப குறைவுங்களா? இனப்பெருக்க குறைவு. காக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு 3-4 முட்டைகள் வந்து நார்மலாவே இட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 முட்டையாவது இருக்கும். ஸோ அதுல சர்வே ஆகிறது 1வது சர்வே ஆகிடும் மினிமம் பார்த்தீங்கன்னா. ஆனா பார்கழுகளை பொறுத்தவரைக்கும் ஒரு முட்டை தான் பெரும்பாலும் வரும். ரொம்ப அரிதல 2 முட்டை இடும் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அப்படி ஒரே முட்டை தான் பெரும்பாலும் வரும். அந்த ஒண்ணுத்தை வந்து பாதுகாத்து தான் அது வளர்க்கும். ஸோ அப்படி வந்து பண்றப்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்படி முட்டையிட்டே இருந்தாலும் அதை குஞ்சு பொறிச்சு இருந்தாலுமே அந்த குஞ்சுக்கு உணவு ஊட்டுறதுக்காக உணவு தேடிட்டு இருக்கப்ப இது ஏதாவது ஒரு இடத்துல பாய்சனைஸ்ட்ல இறந்துருந்துச்சுன்னா அந்த குட்டியுமே இறந்துருக்கும். இந்த மாதிரிதான் தாய் இறந்துருக்கும், அங்க பசியில குட்டியும் இறந்துருக்கும்.
ஸோ அப்போ வந்து 2 ஜென்ரேஷனுமே மொத்தமாக இறந்துருக்கும் இல்லைங்களா? அப்போ இறக்குறப்ப அதோட பாப்புலேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கும் சார். அதே மாதிரி மேல் டாமினேஷன் கம்மியாக இருந்திருக்கும், ஃபீமேல் டாமினேஷன்ஸ் கம்மியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் தான் சார். ஒரு இனம் அழியிறப்ப அதோட எப்படி நம்ம பாதுகாக்கணும்னாலும் சமதளம் இருக்கணும். அதுக்கேற்ற பெண்களுக்கு ஏற்ற ஆண்களுக்கு ஒரு இனத்துல ஆண்களும் பெண்களும் ஒரு சமமா இருக்கும் போதோ இல்லாது அதுக்கு ஏற்றாற் போல இருக்கிற போது தான் அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சரியா ஸோ அந்த இடத்துல எதுனா ஒன்று குறைஞ்சாலுமே அந்த இடத்துல அடுத்த பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் ஆகிறது பாதிக்கப்படுது, மொத்தமாகவே பாதிக்கப்படுது. இதை பற்றி வனத்துறையோ மற்ற உங்களை மாதிரி காடுகள் சார்ந்த ஆய்வுகள் இருக்கக்கூடிய என்ஜிஓ அமைப்புகளோ அரசுக்கு ஏதாவது ரெஃபர் பண்ணியிருக்கு?